நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா, நம்ம வேகனர் கார் பார்த்தீங்கன்னா வாங்கி கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு. இந்த 1 மாதத்தில் இந்த வண்டியோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த 1 மாதத்தில் இந்த வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருந்தது, இந்த வண்டி வாங்கலாமா வேணாமா அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா நம்ம 1 மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 750 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம். இந்த 750 கிலோமீட்டரில் இந்த வண்டி ஓட்டுறது எப்படி இருந்தது, மைலேஜ் எந்த அளவுக்கு கொடுக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே பார்க்கலாம். வண்டி வாங்கி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்ஸ் ஆகஸ்ட் 17 அப்போ நம்ம வாங்கியிருந்தோம். கிட்டத்தட்ட வாங்கி 1 மாதம் ஆயிடுச்சுங்க. வண்டி ஓட்டுறதுக்கு எல்லாமே நல்லாவே இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு நல்லாவே இருக்குது. நம்ம வந்து லாங் டிரைவ் எடுத்துகிட்டு போயிருந்தோம். இந்த 750 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 570 கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து லாங் டிரைவ் தான் போயிட்டு வந்துச்சு. போகிறதுக்கு ஒரு 270 கிலோமீட்டர், வர்றதுக்கு ஒரு 220 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 550 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா லாங் டிரைவ் போயிட்டு வந்தது. நம்ம வந்து அதிகபட்சமாக வந்து ஒரு 80, 90, 60, 70, 80 மெயின்டைன் பண்ணது 80ல் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 21 கொடுத்துருக்கு. இந்த வண்டி நம்ம ஃபஸ்ட்டு வாங்கிட்டு ஊரில் நம்ம சிட்டியில் நம்ம ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா 12, 13, 14, 15 இதுக்குள்ளே தான் கொடுத்துட்டு இருந்தது. என்னடா இவ்வளோ தான் கொடுக்குதுன்ட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அப்போ நம்ம லாங் டிரைவ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 21 கிட்ட மைலேஜ் வந்திருக்கு. இப்போ நம்ம சிட்டியில் ஓட்டும் போது பார்த்தோன்னா அந்த 21ன்றது அப்படியே 20 கிட்ட இப்போ வந்திருக்கு. இதோட மைலேஜ் வந்து கம்பெனியில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 23 கிட்ட சொல்லியிருப்பாங்க. எனக்கு வந்து இப்போ நம்ம அந்த அவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டினப்போ 21 ஆவரேஜ் கொடுத்தது. போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு வந்து சரியில்லை. அந்த ரோடு அப்படி போகும்போது ஆவரேஜ் வந்து 19 வந்துச்சு. வரும்போது நாங்கள் நல்ல ரோடாக பார்த்து வந்தோம். அப்படி வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 21 கிலோமீட்டர் இருக்குது, 21 ஆவரேஜ் இருக்குது. அப்போ வந்து வண்டி வந்து நம்ம வந்து எந்த ரோட்டில் ஓட்டுறோம், எப்படி ஓட்டுறோம், எந்த கியரில் ஓட்டுறோம் அப்படின்றத பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோடைய மைலேஜ்ன்றது செட் ஆகும். மற்றபடி வண்டி ஓட்டுறதுலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க. 1.2 லிட்டரு 4 சிலிண்டர் இன்ஜின்ன்றதுனால இந்த வண்டியில் வந்து நான் சிங்கிளாகவும் ஓட்டியிருக்கேன். ப்ளஸ் வந்து ஃபுல் லோடோட நாங்கள் ஊருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா 5 பேர், நான் ப்ளஸ் வந்து பின்னாடி 3 பேர் தம்பி, எல்லாம் 5 பேர் பார்த்தீங்கன்னா மனைவி எல்லாம் பார்த்தீங்கன்னா 5 பேர் நம்ம வந்து நாங்கள் போயிருந்தோம். ப்ளஸ் வந்து பின்னாடியுமே வந்து டிக்கிலுமே வந்து ஃபுட் பேஸ்லுமே வந்து ஃபுல் லோடோட தான் போனோம். ஒரு 40 கிலோ கிட்ட லோடோட தான் போச்சு. அந்த ஃபுல்லாக அந்த இதுவுமே நிறைய பொருள் எல்லாமே அப்படி போயுமே இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு எப்படி சிங்கிளாக ஓட்டுற ஒரு சிங்கிளாக நான் ஓட்டம் எப்படி இருந்ததோ அதேமாரி தாங்க இருந்தது. இந்த வண்டியோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் 4 சிலிண்டரு இன்ஜினு 1200 சிசி. இதோட காம்படிட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிங்க பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டரு 1200 சிசி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது வந்து 4 சிலிண்டர் கொடுத்ததுனால நான் எடுக்கும்போது இந்த வண்டி வந்து எனக்கு 4 சிலிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னை வந்து கன்வின்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வண்டி நான் வந்து எடுத்தேன். அந்த 4 சிலிண்டர்ன்றதுக்காகவும் அந்த வண்டி நம்ம எடுத்திருந்தோம். இதிலே பார்த்தீங்கன்னா 1000 சிசியும் இருக்குது. நம்ம சூஸ் பண்ணது இந்த இன்ஜின் பவருக்காக நம்ம எடுத்திருந்தோங்க. இது வந்து ZXi மாடலு. நம்ம இந்த கிலோமீட்டர் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுறது நல்லாவே இருக்குது. அதேமாதிரி ஃப்ரண்ட்டு விசிபிலிட்டி, நம்ம இந்த வண்டியில் வந்து ஃப்ரண்ட்டு விசிபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற வண்டிகளை நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியில் நம்ம உட்காந்து நம்ம ரோடு வியூ பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். வண்டியை வந்து நம்ம நல்லா மேலே உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்கும். ரோடு வியூ வந்து நல்லாவே தெரியும் வண்டி எங்கே இருக்குது. அந்த இதை வந்து நம்மளால் ஈஸியாக கணிக்க முடியும். ஆனால் புதுசாக ஓட்டுறவங்க வந்து எடுத்தோன்னே போய்ட்டு ஒரு ஷிஃப்ட்டோ டிசைரோ போய் உட்காந்தாங்க அப்படின்னா அதில் வந்து கீழே உட்காந்துருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நானுமே போயிட்டு ஷிஃப்ட்லாம் உட்காந்து பார்த்தேன், கீழே உட்காந்துருக்க மாதிரி இருந்துச்சு. ரோடு வியூவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எட்டி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த வண்டியில் அப்படி இல்லை, நல்லாவே தெரியுதுங்க ரோடு வியூன்றது. வண்டியோடைய ஒரு மைனஸு அப்படி நிறைய இதுலேயும் நிறைய குறைகள்லாம் இருக்குது. ஆனால் இது ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட வந்து காஸ்ட்டு தான். மற்ற வண்டிகளை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் இந்த காம்படிட்டர் லைனில் வர மற்ற வண்டிகளை கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் 1.5 லட்சம் வந்து கம்மியாக இருக்கும் மற்ற வண்டியில் கம்பேர் பண்ணும்போது. அது ஒரு ப்ளஸ்ஸு. அதேமாதிரி இந்த 4 சிலிண்டர் இன்ஜின் 1200 சிசி அது ஒரு ப்ளஸ்ஸுங்க. மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வண்டியில் மைனஸ்ன்னு அப்படின்ட்டு வண்டியோடைய லென்த்து, அகலம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீளம் அகலம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். இப்போ ஷிஃப்ட்டு டிசைரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோடைய லென்த்து இந்த வண்டியோடைய இப்படி ஒரு 50 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா லென்த் இருக்கும். அதேமாதிரி இந்த அகலத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 30 சென்டிமீட்டர் கிட்ட இந்த அளவு அது இருக்கும். ஆனால் இந்த வண்டி வந்து அது எல்லாமே கம்மி தான். ஷிஃப்ட்டு டிசைர் கம்பேர் பண்ணும்போது இதோட காம்படிட்டரான பஞ்சு நிறைய வண்டியில் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதோட லென்த்துமே கம்மி, அகலமும் கம்மி. ஆனால் இதோடைய ஹைட் பார்த்தீங்கன்னா அந்த வண்டிகளை கம்பேர் பண்ணும்போது இதோட ஹைட்டு நல்லாவே இருக்கும். அந்த வண்டியில் கம்பேர் பண்ணும்போது இதோட ஹைட்டு வந்து நல்லாவே இருக்கும். அந்த வண்டிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதோட இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம திறந்துட்டு டோரை திறந்துட்டு நம்ம உள்ளே போய் இப்படி கீழே இறங்கி உட்கார மாதிரி இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு ஈஸியாகவே உட்காந்துடலாம். வீட்டில் வந்து வயசானவங்க இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து இதை வந்து ஈஸியாகவே இதில் உள்ளே போய்ட்டு நம்ம உட்காந்துடலாம்.
மற்றபடி இந்த வண்டி ஓட்டுறதுக்கு எல்லாமே நல்லாவே இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ZXi மாடல். இதோட விலை வந்து கிட்டத்தட்ட 7,30,000 கிட்ட வருது. இதோட டாப் மாடல் பார்த்தீங்கன்னா 7,60,000 80,000 வரும். அது பார்த்தீங்கன்னா ZXi ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அலாய் வீல் டச் ஸ்க்ரீன் எல்லாமே வந்துடும். இதில் அலாய் வீல் டச் ஸ்க்ரீன்லாம் வராது. வண்டிக்கு தேவையான 2 ஸ்பீக்கரு, மற்ற ஐட்டங்க 2 ஸ்பீக்கரு, ஆடியோ சிஸ்டம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துடும். இது ஓரளவுக்கு நார்மலான ஒரு வண்டி தான். ஆனால் நம்ம மற்ற வண்டியை நம்ம வந்து இப்போ எடுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இதோட நிறைய வண்டிங்க மற்ற இந்த ரேஞ்சில் இருக்கிற மற்ற வண்டியில் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா, அதோடைய பேஸ் மாடல் விலைக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ZXi கிடைக்குது. அதாவது இந்த ZXi வந்து மற்ற இப்போ ஷிஃப்டோடைய பேஸ் மாடல் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா 7,60,70 கிட்ட வந்துடும். ஆனால் இது ZXi 1.2 லிட்டர் இன்ஜினே பார்த்தீங்கன்னா வெறும் 7,20,000 30,000 நீங்கள் எடுத்துடலாம். அது ஷோரூம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய அக்சசரிஸ் எல்லாம் கொடுப்பாங்க. உங்களுக்கு தேவையான அக்சசரிஸ் மட்டும் போட்டுங்க. சம்மந்தம் இல்லாமல் தேவையில்லாத அக்சசரிஸ்லாம் போடாதீங்க. நம்மளுமே வந்து நம்மளுக்கு தேவையான அக்சசரிஸ் மட்டும்தான் அதில் போட்டிருக்கோம். தேவையில்லாமல் எந்த அக்சசரிஸுமே போடல. மற்றபடி வண்டி ஓட்டுறதுக்கு எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம். வீட்டில் ஒரு 5 பேர் இருக்கீங்க, நல்ல இட வசதியோடு வேணும், இல்லை வயசானவங்க இருக்காங்க, இல்லை நம்ம கார் ஓட்டி பழக்கிறோம், இப்போ தான் ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு கார் வாங்குகிறோம் அப்படின்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காரு வந்து நல்லாவே செட் ஆகுங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு காருன்னு எடுக்க போய் 2021 பார்த்தீங்கன்னா இந்த காரை தான் நம்ம பட்ஜெட்டுக்கு தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்பயுமே நான் இதோட கொட்டேஷன் தான் வாங்கியிருந்தேன். இப்போ 2024 பார்த்தீங்கன்னா இந்த காரை நம்ம வாங்கிட்டோம். மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நான் எடுக்கலாம். இந்த வண்டியோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஹைட்டு தான். இந்த வண்டியோட ஹைட்டு வந்து நமக்கு ஓரளவுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த மாடலுமே பிடிக்காது. பழைய வேகனர் பார்த்தீங்கன்னா உண்மையிலே பார்க்க நல்லா தான் இருக்காது. ஆனால் இந்த வேகனர் வந்து இது வந்து கொஞ்சம் நல்லா பாடியெல்லாம் அகலப்படுத்தி நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஒரு காரு அப்படின்ற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. பழைய வேகனர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது அவ்வளோ பார்க்க. இது நல்லா தான் இருக்குது. மற்றபடி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக வாங்கலாங்க. இந்த கிலோமீட்டர் நம்ம ஓட்டும்போது 5 பேராக குறைச்சி ஓட்டும் போதும் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி வந்து நல்லா தான் இழுத்துட்டு போகுது. நம்ம சிங்கிளாக ஓட்டும் போதும் நல்லா தான் இருக்குது. ஃபுல் லோடர் ஓட்டும் போது நல்லா தான் இருக்குது. சஸ்பென்ஷன் பொறுத்தளவுக்கு சஸ்பென்ஷனுமே நல்லா தாங்க இருக்குது. நம்ம குறைலாம் சொல்லவே முடியாது. அதுலேயுமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லா தான் இருக்குது. பிரேக்கு நல்லாவே பிடிக்குது. பிரேக்கு ABS எல்லாமே நல்லா தான் இருக்குது. நீங்கள் ஏசி கூலிங் எல்லாமே நல்லா இருக்குது. அதேமாதிரி இதில் அது சொல்ல போனால் ரியரில் ஒரு ஏசி வெண்ட் கொடுத்துருக்கலாம். ரியரில் கிடையாது, ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் 4 இருக்கும். ரியரில் இல்லை, ரியரில் ஒன்று கொடுத்துருக்கலாம். அடுத்து வந்து நம்ம வந்து ஹெட்ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருந்துருக்கலாம், அதுக்கு இல்லை. ஆனால் அந்த ரியர் இருக்கிற சீட்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ரியரோட சீட்டுமே கொஞ்சம் அகலப்படுத்திருக்கலாம். அடுத்து வந்து ஹெட்ரெஸ்ட் வந்து இதில் கிடையாது இந்த வண்டியில், அதையுமே கொடுத்துருந்துருக்கலாம். இது எல்லாமே காசு கட்டிங் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது இந்த வண்டி வந்து. இந்த வேகனர் வந்து நல்லா தான் இருக்குது. நீங்கள் ஒரு ஃபேமிலியாக இருக்கிறீங்க, நீங்கள் வாங்கணும் அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம், நல்லா தான் இருக்குது.